திங்கக்கிழமை காத்தால 6 to 7. ஏன் பரிகாரம் சொல்றேன்னா லட்டு மாதிரி வேலை செய்யும். என்னங்க ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றம், தொற்றுநோய் உபத்திரமும், தீவிரவாத தாக்குதல்கள், பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். நிறைய பேருக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும், வீடு மனை இருக்கும், பெரிய பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க. அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆயுள் இருக்கணும். எல்லாருக்கும் சனி பகவான்னா ஒரு பயம். சனி பெயர்ச்சி வந்தோடனே எனக்கு சனி எத்தனாம் இடத்துல இருக்குது, கண்டச்சனியா, அட்டமச்சனியா, பாதச்சனியா அப்படின்னு பார்க்கறது எல்லாருக்கும் ஒரு பழக்கம். பார்த்துட்டு உடனே பரிகாரம் பண்ணுறதுக்கு ஓடுவோம். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தன்னு விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிற அந்த சனி பெயர்ச்சியை தாண்டி சனி ரொம்ப வேகமாக வீரியமாக செயல்படுறதுக்குன்னே ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் சனி பெயர்ச்சியை விட நீங்கள் செய்கிற பரிகாரத்தை எல்லாம் தாண்டி அன்னைக்கு உங்களுக்கு மிக கடுமையாக வீரியமாக வேலை பார்க்குறாரு. அதை யாருமே கவனிக்கலை. சனிக்குன்னே ஒரு ஜெயந்தி நாள் இருக்குது, சனிக்குன்னே ஒரு பிறந்த நாள் இருக்குது. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டதோட பாதிப்பு என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். அதாவது பொதுவாக நமக்கு சனி பெயர்ச்சி, சனி பகவான் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு ஜெர்க்கு ஒன்று இருக்கும். ஐயோ நமக்கு சனி எத்தனாம் இடத்துல போதோ, கண்டச்சனியா, பாதச்சனியா, அட்டமச்சனியா இப்படி நல்லா நிறைய பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க சனி எனக்கு பொங்கு சனியா, மங்கு சனியா. இந்த சனி நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு கனெக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். பயம் வேற நமக்கு, ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவோம், சனி பெயர்ச்சி எப்பப்பெல்லாம் வருது அப்படின்னு கேலண்டரை பார்ப்போம், இல்லை பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சனி பெயர்ச்சி வந்த உடனே அதுக்குன்னு உண்டான பரிகாரங்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல வேலை செஞ்சிட்டோம், இனிமேலாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். இப்படி மட்டுமே கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கவனிக்க மறந்த இன்னொரு நாள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? சனி ஜெயந்தி. என்னங்க புதுசாக இருக்குது, கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. வருஷத்துக்கு ஒரு முறை சனி ஜெயந்தின்னே ஒரு நாள் வருது. அன்னைக்கு சனி என்ன பண்றாரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வீரியமாக பூமியை நோக்கி அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துறார். அதை எல்லாரும் மறந்துட்டீங்க. சனி பெயர்ச்சி என்னைக்கு இல்லை சனிக்கிழமை என்னைக்குன்னு அதுக்குன்னு உண்டான முக்கியமான நாட்களை மட்டுமே கவனிச்சுட்டு போயிட்டீங்க. அதையெல்லாம் விட வீரியமாக வேகமாக பலன் கொடுக்குற ஒரு நாள் ஒன்று இருக்குது, அதை கவனிக்க மறந்துட்டீங்க. சனிக்கு ஜெயந்தியா அப்படின்னா என்னது? இப்போ எல்லா கிரகமுமே இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் போது உடனே செயல்பட்டுறாது. செயல்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நமக்கே இப்படி ஒரு கிரகம் இருக்குது, அது எனக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகளை நன்மை தீமைகளை கொடுக்குதுன்னு அது செயல்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அப்படி ஒரு கிரகத்தை பற்றி நம்ம பேசக்கூட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, 9 கிரகம்தான் நம்ம வாழ்க்கையோட உடம்போட தொடர்பில் இருக்குது. அதனால தான் அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸாக பேசிகிட்டு இருக்கிறோம். மற்ற கிரகத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோமா பாருங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உருவான காலத்தில் எத்தனையோ கிரகங்களும் நட்சத்திரங்களும் உருவாச்சு. அதில் சனின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சச கோள், வாயுவை முதன்மையாக கொண்ட ஒரு ராட்சச கோள். இந்த கோள் உருவாகி நட்சத்திரங்கள்ல இருந்தும் பூமியை நோக்கியும் தன்னுடைய கதிர்வீச்சை ஆழமாக செயல்படுத்த துவங்கிய நாளை சனி ஜெயந்தின்னு சொல்றாங்க. இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு தான் சனி கிரகம் தன்னுடைய வேலையை பிரபஞ்சத்தில் செயல்படுத்த துவங்கிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சனின்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, மந்தன், ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறவர். அவர் அந்த பூமி சூரியனை சுற்றி வரன்னா கிட்டத்தட்ட 29.5 30 வருஷம்னு வச்சுக்கோங்க, அப்படியே மந்தமாக சுற்றி வந்துட்டு இருப்பார். அவரோட கதிர்வீச்சு பார்த்தீங்க அப்படின்னா மந்தன் கிட்ட இருந்து கதிர்வீச்சு மந்தமாக வந்தால் இங்கே வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுவே வேகமாக வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அதைத்தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வரக்கூடிய மே 16ஆம் தேதி சனி ஜெயந்தி. நீங்கள்லாம் பார்த்து பயப்படக்கூடிய சனியோட ஜெயந்தி நாள் அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, நம்ம உடம்புல நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எலும்பு மஜ்ஜைகளும் ரொம்ப முக்கியமான காரணம்.
இந்த ரெண்டுமே சனியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை நம்பி இருக்கக்கூடிய பிரதானமான பாகங்கள். இந்த நேரத்தில் சனியோட கதிர்வீச்சு நல்ல வீரியமாக வருது அப்படின்னா அந்த இடம் சார்ந்த பாதிப்புகளும் உடல் ஆரோக்கியமும் கெடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே மாதிரி இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது, நம்ம உடம்புல நடக்குது. நீங்கள் அதை சத்தியமாக கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை எதன் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச நன்மை தீமைகள் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த நன்மையும் தீமையும் ஒவ்வொருத்தரோட உடம்புல ரத்தத்தில் டிஎன்ஏவா நம்ம முன்னோர்கள் கடத்தி வச்சிருப்பாங்க. அது ஒரு சிலது வெளிப்படும், ஒரு சிலது சைலண்டாக இருக்கும். இந்த வெளிப்பட்டது சைலண்டாக இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக வெளிப்படையுது. அந்த நாள் தான் சனி ஜெயந்தி. நம்ம ரத்தத்தில் நம்ம முன்னோர்களுடைய டிஎன்ஏ கலந்துருக்கிறது மொத்தமும் வெளிப்படைஞ்சு செயல்பட துவங்குற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. யோசிச்சு பாருங்க, முழிச்சிருக்கிறது நடத்துகிற வீரியத்தையே நம்ம வாழ்க்கையில் தாங்க முடியலை, தூங்கி இருக்கிறது சேர்த்து முடிச்சுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற நாள் தான் இந்த சனி ஜெயந்தி. வரக்கூடிய மே 16 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் சனிப்பெயர்ச்சியை மறந்துடுங்க. சனியோட நல்லது கெட்டது நாள் என்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் போகுது அதெல்லாம் மறந்துடுங்க. அதையெல்லாம் விட நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நாள் இந்த நாள் தான். உங்கள் ஆரோக்கியத்தின் மேலேயும் உங்கள் வாழ்க்கையில் இனிமே நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் மேலேயும் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்த நாள் முக்கியமான நாள் உங்களுக்கு. இந்த நாள் அன்னைக்கு சனி கிரகத்துக்காக நீங்கள் சனி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. சனிக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கனெக்ஷன். இதை கொஞ்சம் சித்தர்கள் பார்வையில் சித்தர்கள் பயன்படுத்தின நுணுக்கத்தோடு யோசிங்க. சனிக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கனெக்ஷன். சனியோட கதிர்வீச்சு உங்ககிட்ட வரும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. இதுதான் நடக்க போகுது. அன்னைக்கு பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்முன்னு முடிகிற பீஜங்கள், ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம், இந்த மாதிரி இம்முல முடிகிற பீஜங்களை ஒரு அரை மணி நேரமாவது அந்த தினத்தன்னைக்கு கண்கள் மூடியபடி. சனி வாயுவை முன்னிலைப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வாயு முத்திரையும், சனியினுடைய தாக்கம் அதிகமாக மூலாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிருத்திவி முத்திரையுமாக ஒரு இடது கையில் வாயு முத்திரையும் வலது கையில் பிருத்திவி முத்திரையுமா வச்சுக்கிட்டு நீங்கள் இம்முல முடிகிற சக்தி பீஜ வகைகளை ஒரு அரை மணி நேரமாவது அன்றைய பொழுது நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சனியினுடைய கதிர்வீச்சினுடைய தாக்கம் வெகுவாக குறைந்து இந்த நேரத்தில் ஏற்கனவே எலும்பு மஜ்ஜைகளும் எலும்பு பலப்படுத்துறதுக்குன்னு ஒரு வேலை நடக்கும் இல்லையா, அந்த வேலையை பாதிக்காத வண்ணம் அது அப்படியே கடந்து போகும். மேலும் ரத்தத்தில் விழிப்படையக்கூடிய அந்த முன்னோர்களுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்குன்னு அது வெளிப்படையக்கூடிய இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வெளிப்படைஞ்ச வேகத்திலேயே இந்த சக்தி பீஜத்தின் மூலமாக வாயு முத்திரை பிருத்திவி முத்திரையின் மூலமாக என்னாகும், டைவர்ட் ஆகி கழிவாகி வெளியே தள்ளிடும். எப்படின்னு கேளுங்க. அன்றைய தினம் காற்றுகளில் அபான வாயு பிரதானமாக சூப்பராக செயல்படக்கூடிய நாள். அபான வாயுங்கிறது கீழ்நோக்கி செயல்படக்கூடிய காற்று. நீங்கள் இந்த சக்தி பீஜத்தை இந்த முத்திரைகளையும் வச்சு அன்னைக்கு கருப்பு எள்ளு கலந்த ஏதாவது உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா அபான வாயு கீழ்நோக்கி செயல்படக்கூடிய இந்த நாளில் அந்த கர்ம கழிவுகள், முன்னோர்களுடைய டிஎன்ஏ கழிவுகளை அதை வெளியே தள்ளி கொண்டு போய் சேர்த்துரும். நல்லா கவனிங்க. பரிகாரம்ங்கிறது இங்கே செய்யணுமே ஒழிய வெளியில் செய்யக்கூடாது. சனியோட தாக்கம் பூரா நம்ம உடம்புல இருக்கும்போது நீங்கள் அதை வெளியில் போய் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாளில் ஒரு நாள் விடை கிடைக்காது. சனிப்பெயர்ச்சினால் வர்ற பயத்தை விட சனியோட ஜெயந்தி வெண்ணைக்கு வரக்கூடிய பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த நாளை விட இந்த நாளில்தான் சனி தன்னுடைய கதிர்வீச்சினை வீரியமாக, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஜெயந்தி தினம்னு சொல்லிட்டு வீரியமாக செயல்படுத்துகிற நாள். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சனி சூரியனுக்கு பக்கத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விசித்திரமான ஒரு ஆங்கிளில் நின்று அதனுடைய சக்தியை பூமியை நோக்கி தள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் எச்சரிக்கை ஆகிக்கோங்க, சனியை நன்மை தரும்படியாக மாற்றிக்கோங்க. சனி தான் உடம்புலையும் அதிலிருந்து மனசுக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கும்படியாக கவனிக்காமல் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளை குறிப்பிட்டு நம்ம பெருமக்கள் சொல்லியிருக்காங்க.
நமக்கும் அதை சொல்லி முடித்த உடனே நீங்கள் சனியோட கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உண்மையிலேயே சித்தர் மார்க்கத்தின் பிரகாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றா இருக்கணும், விழிப்புணர்வை தரக்கூடிய ஒன்றா இருக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த பதிவை கொடுத்துருக்குறோம். நாம் சனி ஜெயந்தி வரக்கூடிய மே 16 முறையாக பயன்படுத்துங்க. சனியினுடைய அருளை பெறுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, நீண்ட ஆயுளோடு இருங்க. காரணம் சனி பகவான் கர்மகாரகன் மட்டுமல்ல ஆயுள்காரகனும் கூட. ஆரோக்கியமான ஆயுளையும் கொடுப்பான். அதற்குண்டான முறை திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுறேன். இடது கையில் வாயு முத்திரை, வலது கையில் பிருத்திவி முத்திரை, அதோடு சேர்த்து இம்மில் முடியக்கூடிய சக்தி பீஜங்கள், கருப்பாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை உண்டு அரை மணி நேரம் இதை பிரயோகம் பண்ணி பாருங்க. சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. சனி நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிக்கும்.